வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், அடுத்து முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப அருமையாக நல்லா செய்திருக்கிறோம். புது முருங்கைக்காய் போட்டு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் அந்த சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார். ரெண்டாவது ரசம், மிளகு ரசம் சூப்பராக இருக்குங்க இந்த ரசம், அதுவும் செய்திருக்கோம். அடுத்து இதுக்கு அப்பளப்பூவும் அப்பளமும் பொரித்து வச்சுருக்குறோம். இது நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட மாட்டேன், அதனால அப்பளப்பூவும் அப்பளமும் பொரித்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவைன்னா ஊறுகாய் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி புதுசு இந்த மீன் தான். இந்த மீன் பேர் என்னம்மா? பூங்குழல். இந்த மீன் பேர் பூங்குழலுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். மீன் ரெகுலராக கொடுக்குற தம்பி சொன்னார், அதில் மீன் மாதிரியே இருக்குமா, அதை விட டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ரொம்ப ரேர் மீன்மா, வாங்கி சாப்பிடுங்கம்மா. நாங்கள் சரி நம்பி வாங்கினாங்க. மீன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது எப்பயும் வறுக்கிற மெத்தடில் வறுக்காத, இது வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தானே நம்ம வறுப்போம். அப்படி இல்லாத இதுக்கு ஒரு மசாலா செய்து வறுத்தோம் நாங்கள். ஏன்னா நம்ம போட்டிங்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு 1 மணி நேரம் அந்த மீன் மேலே தடவி ஊற வச்சுட்டு இதை வறுத்தங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தா தான் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. ஒரு கவுச்ச வாடெல்லாம் எதுவுமே வரலை. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் இன்றைய சமையல். அவ்வளோதாங்க. கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லதான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பி தான் வாங்கியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். அது உங்களுக்கு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.